ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆஃப் ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா 3 இம்பார்ட்டண்ட் டவுட்டை தான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆஃப் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்கி கைட்லைன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் 299 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே உங்களுக்கு எந்த கைட்லைன்ஸ்னாலுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ரெஜிஸ்டர் ராஜஸ்ட்ரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு கொஷின்ஸ். ஐ ரெஜிஸ்டர் ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்டர் தெலுங்கு மைனாரிட்டி சார். தென் ஐ வில் கெட் ஒன்லி ப்ரைவேட் காலேஜஸ் இன்க்ளூடிங் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் இன் சாய்ஸ் ஃபில்லிங். நோ சார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டி மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். பட் அவங்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸை மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ண. கண்டிப்பாப்பா, நீங்கள் அதர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்லி தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸில் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த கோட்டாக்கு மட்டும்தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு மைனாரிட்டினா தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி மட்டும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி மட்டும் பண்ணலாம். இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு காமனாக பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் நான் மைனாரிட்டி காலேஜஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்குரிய பதில். நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டிக்கு மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஜெயஸ்ரீ முருகன்கிறவங்க கேட்டிருக்காங்க, செகண்ட் ரவுண்டுக்கு செப்பரேட் கவுன்சிலிங் இருக்கா, சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கா? கண்டிப்பாக இருக்குமா. ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது இன் ஸ்டேட் கோட்டாவில். அது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா, ரவுண்டு 1ல் யார் யார் சாய்ஸ் ஃபில் பண்ணாங்களோ ரவுண்டு 2ல் கண்டிப்பாக ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரவுண்டு 1ல் எந்தெந்த காலேஜஸ் ஃபில்லப் பண்ணுறாங்களோ அந்த காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரவுண்டு 2ல் விசிபிளாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்குரிய பதில். ஜெயஸ்ரீ முருகனுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, செகண்ட் ரவுண்டில் செப்பரேட் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குன்னா டெஃபினெட்லி இருக்கும். கண்டிப்பாக செப்பரேட் சாய்ஸ் ஃபில்லிங், ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்டு கிடைச்ச நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் கிடைச்சா அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு வர முடியுமா ஸ்டேட் கோட்டாவுக்கு? யாராவது ரிப்ளை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, டாக்டர் அபிலாஷா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ரவுண்டு 1 கோட்டாவில் உங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ணிவிட்டு வரலாம். இல்லைனா அவங்க சொன்ன ஸ்டிப்புலேட்டட் டயத்துக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஜாயின் இட். ஓகேவா? அந்த காலேஜில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போய் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸ்டேட் கோட்டாவில் ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க, ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 இன் ஆல் இந்தியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டு 2 ஸ்டேட் கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மாப்பப் ரவுண்டு, ஸ்டே வேக்கன்சி எந்த ரவுண்ட்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சீட்டை தான் நான் எடுக்கவே இல்லையே, ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ணிட்டேனே, குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டேன்ல, அப்போ எப்படி என்னால் ஜாயின் பண்ண முடியாதுன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பேசக்கூடாது. ஆல் இந்தியா கோட்டா சைடில் எம்சிசி உங்கள் கையில் சீட்டு கொடுத்துட்டான். ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் அது உங்களோட விருப்பம். ஓகேவா? பட் அவன் கொடுக்குறத கொடுத்துட்டான். பட் அங்கே என்ன சிஸ்டமில் ரெஜிஸ்டர் ஆயிரும், இவங்களுக்கு இந்த சீட் நான் கொடுத்தேன், ஜாயின் பண்ணலை ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தெளிவாக முடிவெடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டவுட், ரொம்ப ரொம்ப முக்கியமான டவுட். சார் ரவுண்டு 2ல் தே கேனாட் பார்ட்டிசிபேட்டா சார்? ஹூ கெட் சீட் இன் ரவுண்டு 1 கவர்மெண்ட் எஸ்எஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா? டெஃபினெட்லி கிடையாது. ரவுண்டு 1ல் நீங்கள் சீட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரவுண்டு 2ல் கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்டு 1ல் நீங்கள் சீட்டை எடுத்துகிட்டு ரவுண்டு 2ல் சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அது பேர் அப்கிரேடேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் ரவுண்டு 1ல் நீங்கள் சீட்டை எடுத்தாலும் சரி, இல்லை சீட்டை எடுத்து குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ரிசைன் பண்ணாலும் சரி, இல்லை சீட்டு கொடுத்தும் நான் போய் ஜாயின் பண்ணலேன்னு சொன்னாலும் சரி, எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா? அதனால் எல்லா பேருமே ரவுண்டு 2க்கு எலிஜிபிள் கேண்டிடேட் தான். ரவுண்டு 1ல் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களும் சரி, எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ரவுண்டு 2 கவுன்சிலிங். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், ரவுண்டு 2ல் ரவுண்டு 1 நீங்கள் எப்படி வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரவுண்டு 2ல் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நிதானமாக
கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு அட்ரஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதில் நம்ம 3 இம்பார்ட்டன்ஸ் மேஜர் டவுட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான பேருக்கு இந்த டவுட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். தமிழ்நாடு நடத்தக்கூடிய MBBS BDS கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குரிய கைட்லைன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரிக்கியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் $299 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே கைட்லைன்ஸ் கொடுத்து கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.